வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை பக்தி, பலம், அப்புறம் தெய்வீக சந்திப்புகள்னெல்லாம் நிறைஞ்ச காவடியாட்டத்தோட கதை. இது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கலாச்சார பாரம்பரியத்தோட அடித்தளமா இருக்கிற ஒரு கதை. தைப்பூசம்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அந்த துடிப்பான காவடியாட்டம் தான் இல்லையா? ஆனா இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட ஆரம்ப புள்ளி எது? வாங்க அந்த பழங்கால கதைக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போயிட்டு வரலாம். நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு கடவுள்கிட்ட இருந்து இல்ல, ஆனா ஒரு பக்தன், அவரோட வலிமையான குரு மகாமுனிவர் அகத்தியர்கிட்ட இருந்துதான். முதல்ல நம்ம கதையோட ஹீரோ இடும்பனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு காலத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த அசுரனா இருந்தவர். ஆனா அகத்திய முனிவரோட சீடனான பிறகு அவரோட வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. அகத்திய முனிவருக்கு ஒரு சின்ன ஆசை, இல்லல்ல ஒரு பெரிய ஆசையே இருந்துச்சு. அதாவது சிவகிரி, சக்திகிரின்னு 2 புனிதமான மலைகளை தென்பக்கத்துக்கு அவரோட இடத்துக்கு கொண்டு வரணும்னு. இந்த பெரிய வேலைக்கு அவர் தேர்ந்தெடுத்தது நம்ம இடும்பனைத்தான். குருவோட கட்டளையை ஏத்துக்கிட்டு இடும்பனும் அந்த 2 பெரிய மலைகளையும் ஒரு காவடி மாதிரி தோள்ல தூக்கிட்டு தெற்கு நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இடும்பன் தன்னோட பயணத்தை தொடரலாம்னு நினைக்கும்போதுதான் ஒரு பிரச்சனை வருது. ஏதோ ஒன்னு சரியில்லைன்னு அவருக்கு புரியுது. அந்த தடைதான் ஒரு தெய்வீக சந்திப்புக்கு காரணமா அமையப் போகுது. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இடும்பன் திரும்பவும் மலைகளை தூக்க பாக்குறாரு. ஆனா என்ன ஆச்சரியம், அதுல ஒன்னான சிவகிரி மலை கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குதே. சரி, அந்த நேரத்துல சிவகிரியில என்னதான் நடந்துட்டு இருந்துச்சு? ஞானப்படத்துக்காக அம்மா அப்பா கிட்ட கோவிச்சுக்கிட்டு வந்த நம்ம சின்ன முருகன் பழனியத்தான் தன்னோட வீடுன்னு முடிவு பண்ணி அந்த சிவகிரி மலை உச்சியில தான் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்பதாங்க அசலான சம்பவமே நடக்குது. மலை மேல ஒரு சின்ன பையன் நிக்கிறத பார்த்த இடும்பன், அவன் யாருன்னு கூட தெரியாம, ஏய் இது ஏன் மலை, உடனே கீழ இறங்கு அப்படின்னு அதட்டுறாரு. ஆனா அந்த சின்ன பையன் அசரவே இல்ல. இதனால 2 பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டையே மூண்டது. அந்த போர்ல அவ்வளவு சக்தி வாய்ந்த இடும்பனே கொல்லப்பட்டுட்டார். ஐயோ, கதை சோகமா முடியுதுன்னு நினைக்காதுங்க. இது ஒரு சோகமான முடிவில்ல. உண்மையில இது ஒரு புது தொடக்கம், ஒரு தெய்வீகமான உண்மை வெளிப்பட போற தருணம். ஆமாங்க, நம்ம முருகப்பெருமானோட அருளால இடும்பன் திரும்பவும் உயிர் பெற்று எழுறாரு. அந்த நொடியில தான் இடும்பனுக்கு அந்த பேருண்மை புரியுது. அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல, தான் வணங்குற தெய்வமான முருகனேதான். உடனே ரொம்ப பணிவா மாறிப்போன இடும்பன் முருகன் கிட்ட தனக்காக எந்த வரமோ கேட்கல, அதுக்கு பதிலா தன்ன மாதிரி பின்னாடி காவடி எடுத்துட்டு வர்ற எல்லா பக்தர்களுக்காகவும் ஒரு வரம் கேட்டாரு. அவர் 2 கோரிக்கை தான் வச்சாரு. ஒன்னு, இந்த மலைக்கு காவடி தூக்கி வர்ற எல்லாருக்கும் அருள் கொடுக்கணும்னு. 2வது, தன்னையே இந்த மலையோட நுழைவாயலுக்கு காவலனா நியமிக்கணும்னு. முருகனும் மனமும் வந்து அந்த வரங்களை கொடுத்தாரு. இப்படிதான் ஆயிரக்கணக்கான வருஷமா தொடர்ற காவடி வழிபாடு ஆரம்பிச்சது. அப்படிதாங்க, ஒரே ஒரு பக்தனோட செயல் ஒரு ஆழமான வழிபாட்டு முறையே உருவாக்கிடுச்சு. இதனாலதான் இன்னைக்கு நீங்க பழனிக்கு போனாலும் பக்தர்கள் முதல்ல இடும்பன் சன்னதியில தான் தரிசனம் பண்ணுவாங்க. ஏன்னா அவர்தான முதல் காவடி எடுத்தவரு, அந்த மலையோட காவலனும் கூட. சரி, ஒரு சின்ன ரீகேப். கதையில வர்ற சிவகிரி தான் இப்ப இருக்க பழனி மலை. காவடிய முதல்ல தூக்குன பக்தன் தான் இடும்பன். முருகனோட இன்னொரு பேர் தான் கடம்பன், அதாவது மலைகளோட தெய்வம்னு அர்த்தம். இடும்பனோட இந்த கதை ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடப்படுறது தைப்பூச திருவிழாவில தான். அதுதான் காவடி வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஆனா இது முருகன் மேல இருக்கிற பக்தியோட ஒரு பகுதி தான் சொல்லலாம். பாத்தீங்களா, ஒருத்தர் 2 மலையை தூக்கிட்டு ஆரம்பிச்ச ஒரு பயணம் இன்னைக்கு உலக அளவுல லட்சக்கணக்கான மக்கள் பின்பற்ற ஒரு நம்பிக்கையா, ஒரு பெரிய பாரம்பரியமா மாறியிருக்கு. கடைசியா ஒரு கேள்வி. ஒரே ஒரு பக்தனோட கதை எப்படி இவ்ளோ பெரிய வழிபாட்டு முறையா மாறுச்சு? இது என்ன காட்டுதுன்னா, ஒருத்தரோட உண்மையான சக்தி வாய்ந்த பக்தி எப்படி லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து ஒரு தனிப்பட்ட சோதனைய காலத்துக்கும் அழியாத ஒரு சமூக பாரம்பரியமா மாத்துதுங்கிறது தான்.
தஞ்சை பூஜையாளர்கள் ஒரு ஓட் போடுங்க. என்னாச்சு?